ஏ பாலா, என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? அப்புறம் கோயில் நிலத்தை உனக்கு குறைவான விலைக்கு தந்துட்டேன்னு சொல்லி கமிட்டியில ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கான செலவை நீ ஏத்துப்பன்னு சொல்லி நான் ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். என்ன புரியுதா? அதுல என்ன பிரச்சனை? எவ்வளவு வேணா எழுதிக்கோங்க, நான் தரேன். நீ தருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. எதா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே. வீட்டு வேலை வேற நடந்துகிட்டு இருக்கு. அம்மனோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். இந்த என்னது இது 10,001? ஒன்ன வேணா குறைச்சிக்க, 10,000 கொடுத்துதான் ஆகணும். பாலா, நீ சீக்கிரம் கொஞ்சம் வாயேன். என்ன? உன் வீட்டு வேலைக்கு பக்கத்து வீட்டுல இருந்து தானே கரண்ட் எடுத்த. ஈபி காரங்க தெரிஞ்சு அவங்க வந்த உடனே லைனை கட் பண்ணிட்டாங்க. கனெக்ஷனுக்கு 15,000 ரூபாய் ஆகுமா. நீ சீக்கிரமா அங்க போ. ஐயோ கடவுளே, அம்மா தாயே, இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிக்கெல்லாம் இடைவெளியே கிடையாதா? கொஞ்சம் பூ எடுத்துட்டு வாங்க. ஐயோ, இப்ப பூவுக்கு எங்க போறது? அக்கம் பக்கத்துல எல்லாம் பறிச்சாச்சு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல பரவாயில்ல, மாவிளையா இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. நீங்க என்ன சாமி ஆட போறீங்களா? பேசாம இருக்கணும். சாங்காய் ஹோங்கும் வாஹா. சாங்காய் ஹோங்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹோங்காய் ஹோங்கும். இவரோட பூஜை எப்பதான் முடியும்? இங்க பாரு, இந்த குபேர சஞ்சீவி வாஸ்து பூஜைக்கு இவ்ளோ திறமையான ஒரு பூசாரி இந்த ஏரியாவுல வேற யாருமே கிடையாது. சரியா? சாங்காய் ஹோங்கும் சோஹா. சாங்காய் ஹோங்கும் சோ. மணிய புடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காத, இப்படி குடு. பூஜை முடிஞ்சிருச்சு. இப்ப இது போதும். குபேர அம்சமான இந்த குபேர சம்பத்தை அப்படியே எடுத்துட்டு போய் தெற்கு மூலையில வைங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் மாசம் வர சம்பளத்தோட ஒரு பங்க அதுக்குள்ள நீங்க போடணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை நானே வந்து வாங்கிக்கிட்டு கைலாசத்தோட தாழ்வாரத்துல இருக்கிற குபேரசாமி கோவில்ல காணிக்கையா கொடுத்துறேன். குபேரா காப்பாத்து. கடவுளே, இந்த அட்வான்ஸ் தட்சணை ஏத்துக்கிட்டு குபேரசாமி உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அப்புறம் எல்லாரும் குபேர ஆசனத்துல இப்படியே நிக்கணும். நீயே நில்லு. நீங்க நிக்கலையா? நிக்க சொல்ற. நாங்க இந்த பூஜையில எதுவும் கிடையாது. ஷாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா. ஷாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா. கொஞ்சம் கஷ்டமும் நஷ்டமும் என்னோட ஞான திருஷ்டியில தெரியுது. இருந்தாலும் வீட்டோட வேலை நல்லபடியா முடியும். ஆனா ஒரு ஆவி எனக்கு பதில் சொல்லாம அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கு. ஷாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா. ஷாங்காய் ஹோங்கும் ஸ்வாஹா. தலையிலே ஒண்ணு போட்டாதான் நீ சரி வருவ. என்னடி இது? வீட்ல டான்ஸ் ஆடுறீங்களா? இந்த ஆள் யாரு? நீ யாரியா? நான் யாரு நான் கேக்குறேன். பூஜைக்கு தடங்கல் பண்ணாம தள்ளி நில்லையா? ஐயோ அண்ணா, பாருங்க, குபேர சஞ்சு வாஸ்து பூஜை. உங்க வீட்டு வேலை சீக்கிரமா முடியறதுக்கு. அப்படியா? அப்படின்னா இவரை வச்ச கிரக பிரவேசமும் பண்ணிடலாம். யோ சாமி, இங்க வாயா. உன் பேர் என்னையா சொன்ன? ஹாங்காங்ல நான் ஷங்கப்ப ஷாங்காய் அப்படின்னு ஃபேமஸ் ஆயிருக்கேன். ஓஹோ, சரிங்க ஷாங்காய். பூஜைக்கு எவ்வளவு காசு வாங்குனீங்க? ரொம்ப கம்மியா 2001 ஒன்லி. டிஸ்கவுண்ட் போகுது அந்த அமௌண்ட். அந்த காசு கொஞ்சம் குடியா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுற இந்தியால இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னோட சஞ்சி ஒரு ஆறுதல் தான். சஞ்சி இன்னைக்கு. கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன ஆக போதோ? பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சாமிஜிக்கு கன்னி மூலைய காட்டுறதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியே இருக்கலாம். நீ பத்திரமா எடுத்து வை, நான் போய் பாத்துட்டு வரேன். கபலபாரதான் என்னோட வீடு. கார்பெண்டர் தங்கப்ப வீடு எதுன்னு கேட்டா யார் வேணாலும் காட்டுவாங்க. அம்மா, உன்னோட இந்த சஞ்சி இருக்குல்ல, பிரச்சனை இல்ல, எதுவும் இருக்காது. பத்திரமா வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ கொஞ்சம் பத்திரமா இரு. இந்த மாதிரி எல்லாம் நான் தான் செய்ய சொன்னேன்னு பாலங்கிட்ட சொல்ல. ஆனா ஏன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருங்க, நானும் வரேன். சூரா, நீ எங்க போற? நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் காசு எடுடா. திருட்டு பையன். கையில 5 காசு இல்லாதப்பதான் எல்லாரும் திருட வருவானுங்க. இனிமேல் இந்த வேஷத்தோட என் வீட்டு பக்கம் வந்தேன்னு வைய, உன் முட்டையை உடைச்சு விட்டுருவேன். இந்த விக்கோட வாடகைக்காவது கொஞ்சம் பணம் தரலாம் இல்லையா? உன் விக்கு வாடகைக்கு வர காசு வேணும். அடி உத வாங்க முடியல, அப்புறமா வரேன். வீடு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தான் ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியா முடியறதுக்காக ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னதுனால நான் ஜஸ்ட் வரதான் சொன்னேன். ஆனா நீ பேசாம உள்ள இருக்க பொருளை எடுத்து வெளியே போடு. தோஷம்லாம் இப்ப ரொம்ப முக்கியம். போடி அந்த பக்கம். கடவுளே, என் குபேர சஞ்சி. நான் வெயிட் பண்ணுமா? நில்லியா, நான் திரும்ப போனோம்ல.
சரியான ஆளா இருக்கிறானுங்க. மா ஆ அண்ணா வாங்க உட்காருங்க. உட்கார நேரம் இல்லம்மா, முதல்ல இதை பிடி. நான் இந்த ஆட்டோலயே திரும்ப போகணும். அப்படியா? பாலா எங்க? உள்ள இருக்காரு, இதை கூப்பிடுறேன். ஆ. என்னங்க ஆ என்னங்க, ஆ அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அவங்க நல்லா இருக்காங்க. என்ன சாமி அண்ணா, என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அம்மா கொஞ்சம் காசு கொடுத்து விட்டாங்க. 1,00,000 இருக்கு. காசா? ஆமா, இந்தா இதை வாங்கிக்க. இங்க பாரு, நான் கிளம்புறேன். இந்த ஆட்டோலயே திரும்ப போகணும். வரட்டா? ஆனா டீ சாப்பிட்டுட்டு போலாம். டீ எல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வந்த ஆட்டோலயே திரும்ப போகணும். ஒரு டீ சாப்பிட்டு போங்க. டிகாஷன் எல்லாம் யாருக்கு வேணாம், அதை நீயே குடிச்சுக்கோ. சரிம்மா, கிளம்புறேன். சரி சரி சரி, வரேன்பா. சரி சரி சரி. நீங்களே பாத்தீங்களா என்னாச்சு? தடங்கள் எல்லாம் ஒன்னொன்னா சரியாயிட்டே வருதுல்ல. ம், எதிர்பார்க்காத பணம் தானே இப்ப கைக்கு வந்திருக்கு. ம். பாவம் இந்த சாமி 2000 ரூபாய் தான் வாங்கினாரு. எவன் கொடுத்தா அவனுக்கு 2000 ரூபாய்? அவன் கழுத்தை பிடிச்சு நெருக்கி அந்த காசை திரும்ப வாங்கிட்டான். அடக்கடவுளே, கடவுள் ஏன் கூட இருந்தனாலதான் இந்த பணம் இங்க வந்ததும் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச 2000 போகாம இருந்ததும். புரியுதாடி உனக்கு? இவளும் இவ சாமியும் கழுத. ஐயோ என்னங்க? பாலனா பாலனா ஆ, ஆ, ஆ. பாலனா, என்ன இந்த பக்கம் வேலை ஆரம்பிக்க வேணாமா? வேலைலாம் அப்படியே நிக்கட்டும் பிரகலாதா. வீட்ல இருந்து கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டுருக்காங்க. முதல்ல கடன் கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் திரும்ப கொடுத்தா அவங்க கொஞ்சம் சமாதானமாவாங்க. எவ்வளவு இருக்கு? 1,00,000 ரூபா இருக்கு. கொஞ்சமாவது கொடுத்தா கடன்காரங்களும் அமைதியாயிடுவாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? என்ன? கடனை அப்புறமா கூட கட்டலாம், முதல்ல நீங்க வீட்டை கான்கிரீட் பண்ணுங்க. அந்த காசை கொஞ்சம் கொடுங்க. இல்ல பிரகலாதா, அது என்னண்ணே? அது சரி நான் வராது. சொல்றதை கேளுங்க, அந்த பணத்தை கொடுங்க. ச்சே. அப்ப நாளைக்கு கான்கிரீட் ஒரு 20 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கோங்க. அப்ப சரி, சைடுல பார்க்கலாம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு பாலனா. ஓகே, சரி. ஏங்க, என்னது இதெல்லாம்? என்னது? எதுக்காக இவ்ளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் வேற ஏற்கனவே இங்க கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்ன இது, ஏதாவது விசேஷம் இருக்கா என்ன? இங்க விசேஷம் இருக்குடி. அது நாளைக்கு நம்ம வீட்ல கான்கிரீட் வேலை. கான்கிரீட் வேலையா? ம். ம். அடி வாங்குவேன், கையெடு. என்ன இதையே கட் பண்ணிக்கிட்டு இருந்தா போதுமா? நம்ம கிளம்ப வேண்டாமா? முடிஞ்சிருச்சு. எப்படியோ கான்கிரீட் வேலை முடிய போடுறது நல்ல விஷயம் தான். வேலை முடிஞ்சதுன்னா மழையும் வெயில் இல்லாம வீடு பாதுகாப்பா இருக்கும். இப்ப நானும் அவ்வளவுதான் யோசிக்கிறேன். முதல்ல இந்த கான்கிரீட் முடியட்டும். இங்க பாரு சுமித்ரா, கடன் வாங்குறது ரொம்ப ஈஸி, திருப்பி கொடுக்கறதுல நம்மளால முடியாது. இதோ என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறத பாக்குறல்ல. ஏதோ அப்பா கொஞ்சம் உதவி செஞ்சதுனாலதான். எப்படியோ நீங்க வச்சிருக்க என்ஜினியர் ஒரு திறமைசாலி தான். ஓ, எவ்வளவு சூப்பரான ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? நாங்க 2 பேரும் சில பிளான் பத்தி எல்லாம் பேசிருக்கோம். நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இந்த இன்ஜினியர் எதுக்கு? என்ன இன்ஜினியரா? இல்ல, இந்த இஞ்சி கட் பண்ணது எதுக்கு? இஞ்சி கட் பண்ணதே இஞ்சி துவையல் செய்யதான். இன்னும் செய்யலையா? ஐயோ, நான் மறந்துட்டேன். இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதான் எனக்கும் தெரியல. பார்த்து சுட்டுக்க போற. சுக்கூர், இன்னைக்கு யோசிக்கிறது யோசிச்சு முடிச்சிட்டியா? இல்ல முடிஞ்சதுன்னா ஏதாவது போய் சாப்பிடு. நிறைய யோசிக்கிற ஆளுக்கு தான் ரொம்ப டயர்டா இருக்கும். போ, நாளைக்கு எந்திரிச்சு மறுபடியும் யோசிக்கணும்ல. ஆமா, நீங்க உள்ள இருக்கும்போது ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? என்னது? இல்ல ஏதாவது அதிர்ற மாதிரி? என்ன அதிர்வு? இல்ல எனக்கு இந்த பூமி அதிர்ற மாதிரி. தேவையில்லாம எதையா யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இல்ல எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுதான். பூமி கொஞ்சம் அதிர்னா போதும், கடலும் கப்பலும் வாசப்படிக்க வந்துரும். இங்க பாருங்க பாய், கொஞ்சம் யோசிங்க. நீ கொஞ்சம் போய் படுத்துக்க, உனக்கு ரெஸ்ட் தேவை. வா போலாம். என்னது இது? இந்தா இத பிடி. என்ன பண்றீங்க? அதெல்லாம் தேவையில்ல, காசு இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு வீடு கட்டுறவங்க டென்ஷன் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தர்றேன், வாங்கிக்க. அப்புறம் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தா சரியா வராது. ஆமினா, வா போலாம், கிளம்பலாம். ஆமினாக்கா, இதோ வரேன். என்னங்க, எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? எவ்வளவு பேருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் கரெக்டா பத்துச்சுன்னா போதும். அந்த கிளாஸ் எல்லாம் எடு. வா, வந்து ஏறு. கரண்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கல்ல? எல்லாம் பாத்திரத்துல இருக்கு, வா போலாம். எங்கிட்ட கொடுங்க. இந்த பிடி.
என்னது இது? என்னங்க அது? ம் வேலை செய்யறவங்க யாரையுமே இங்க காணோம். இன்னைக்கு கான்கிரீட் போடுறதா சொன்னானே. ஆ? லைன் போக மாட்டேங்குது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. நீ ஒன்று பண்ணு. ஆ. நீ கிளம்பு, நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க பாலனா. நீ என்னடா என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா? ஐயோ பாலனா, தயவு செஞ்சு கத்தாதீங்க. நம்ம உள்ள உட்காந்து நான் பேசலாம். ஒன்னும் உள்ள உட்காரத்துக்கு வரல. ஒண்ணு என் வீட்டோட கான்கிரீட் வேலை நடக்கணும், இல்லனா பைசாவை திருப்பி கூட நான் போயிட்டே இருக்கேன். நம்ம உள்ள உட்காந்து பேசுவோம், சொன்னா கேளுங்க. எனக்கு எதுவும் கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல. உன் பேச்சை கேட்டு 20 பேருக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்தேன். இப்படி நீ என்ன ஏமாத்துற அளவுக்கு நான் உனக்கு என்ன பண்ண? பாலனா, நடந்தது என்னன்னு சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. கையை ஆனா சொன்னா கேளுங்க, உள்ள வாங்க. உன்னால முடியலன்னா அதை சொல்லலாம்ல. ஏமாத்தவா பாக்குற?